ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான காய்கறி கீரை எல்லாம் அறுவடை தான் பார்க்க போகிறோம். ஒரு வாரத்துக்கே நமக்கு வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ காய் இருக்குது. இந்த வீடியோக்காக தான் நாங்கள் எல்லா காயெல்லாம் விட்டு வச்சுருந்தோம். சரி, பறிக்கிறத வந்து ஒரு வீடியோவோ போடுவோம் அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஒரு வாரத்துக்கு நமக்கு வீட்டு செலவுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம தோட்டத்திலே நம்மளே வந்து பறிக்க போகிறோம். அப்புறம் வந்து எங்களோட பழைய தோட்டத்தை மாற்றி புதுசாக ஜப்பான்காரங்க வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்தோம். அவங்க வந்து பொட்டி பொட்டியாக ரெடி பண்ணி காய்கறியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்து அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணலான்னு ஆஸ்பெட்டா சோடு வாங்கிட்டு வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வந்து தோட்டம் ரெடி பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அதுலேயுமே வந்து நாங்கள் காய்கறியெல்லாம் போட்டிருக்கோம். அதுலேயும் இப்போ வந்து நமக்கு அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதையும் வந்து சேர்த்து பார்ப்போம். அப்புறம் வந்து என் செல்லக்குட்டி இந்த டைம் புதுசாக வந்து இந்த பைப் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பைப்பில் வந்து இந்த டைம் புதுசாக நாங்கள் கொத்தமல்லி வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலான்னு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி வரும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் நினச்சதை விடவே நிறையா கொடுத்துருக்கு கொத்தமல்லி. அதை வந்து நம்ம இடையில பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடலாம். அங்கே என்னென்ன காயெல்லாம் நமக்கு அறுவடைக்கு ரெடியாக இருக்குது, கீரை ரெடியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த செல்லக்குட்டிங்களை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் கீரை இல்லைன்னா ரத்த செங்கீரை எது வேணால் சொல்லுவாங்க. கலரு பாருங்கள், அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து எனக்கு பறிக்க மனசே வர மாட்டேங்குதுங்க. ஏன்னா பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக நல்லா சக்கச்சவேன்னு இருக்குதுங்களா. அதனால் பறிக்கிறதுக்கே எனக்கு மனசு வர மாட்டேங்குது. விட்டு எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து இந்த பாட்டு வந்து இந்த பாட்டும் சரி இந்த இதுவும் சரி நாங்கள் வந்து கீரைக்குன்னு விட்டுட்டோம். ரெடி பண்ணும்போதே இது ஃபுல்லாக கீரையாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்கிறதுல வந்து டெய்லி காய் கூட சேர்த்திக்குவோம். ஆனால் கீரை வந்து அவ்வளோக்கா சேர்த்திக்கிறதே இல்லை. அதனால் சரி நமக்கு இடம் இருக்குது, நம்ம கீரை போட்டு டெய்லி ஒரு கீரைனாவது பறித்து சாப்பிடுவோன்னு இது ஃபுல்லாமே கீரைக்குன்னு விட்டோம். அதில் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாலக்கீரை விதை வந்து போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்ட அன்னைக்கு அடுத்த நாள் வந்து மழை, பயங்கர மழை. அதில் வந்து கீரையெல்லாம் போயிடுச்சு. என்ன தான் செடி வச்சாலும் ஒரு 10 ட்ரை பண்ணுறோன்னா அதில் ஒரு 5-6 தான் வரும். ஒரு நாள் எப்படியும் போயிடும். அந்த மாதிரி பாலக்கீரை விதை போட்டோம். பாலக்கீரை அடிச்சுட்டு போயிடுச்சு. ரத்த சங்கீரை வந்து எங்களுக்கு எப்படியோ வந்துருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சிக்கொட்டி கீரை, அதாவது மணத்தக்காளி கீரை, மிளகு தக்காளி கீரை எல்லாமே சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச கீரையில் வந்து ரொம்ப டேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கரிஞ்சிக்கொட்டி கீரை தான் சொல்லுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனாங்க கொண்டு வரத்துக்கு கஷ்டமான கீரை எனக்கு தெரிஞ்சு இந்த கீரை தான். இதுவும் அப்படி தான். இந்த பாதி போட்டோம். ஆனால் வந்து வரவே இல்லை. புழு தாக்கிடுச்சு. ஒவ்வொன்றா பிரச்சனை கீரைங்களில் வரும் பார்த்திங்களா, அந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. இங்கே பாருங்க, இது என்னன்னு தெரியுதுங்களா? இதை பொறிச்சு அப்படியே 2 வாயில போட்டு மென்னுட்டு போனால் உடம்புக்கு நல்லது, அல்சர் குணமாகும். அதனால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்டுக்கீரையும் இப்போ அழகாக வந்து இளங்கீரையாக வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டாப் நாங்கள் வந்து பறித்து பருப்பு கூட போட்டு பச்சை மிளகாய் போட்டு கடைஞ்சோம்னா அப்படி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த கட்டாப் வந்து பார்த்திங்கன்னா இளங்கீரையாக ரெடி ஆகிட்டுருக்கு தண்டுக்கீரை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஈஸியான செல்லக்குட்டி கீரை. இது வந்து வெட்ட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி தான் ஒரு கீரை. இது ப்ரெஷர் கீரை, பசலைக்கீரைம்பாங்க, ப்ரெஷர் கீரைம்பாங்க. இது ஃபுல்லாகவே இந்த ரோ ஃபுல்லாகவே நாங்கள் ப்ரெஷர் கீரை வச்சுவிட்டோம். ஏன்னா எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கீரைங்கும் போது நிறைய கீரை போட்டால் தான் ஒரு நாள் பறிக்க முடியும். இதுவுமே அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. நேற்று வந்து நாங்கள் கரிஞ்சிக்குட்டி கீரை பொறிச்சங்காட்டி இந்த ப்ரெஷர் கீரையை இன்றைக்கி விட்டுருந்தோம். இன்றைக்கிவே அறுவடை பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கடையேறதுல கீரையில் ரொம்ப டேஸ்டான சிறுகீரை தாங்க. இதுவுமே எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா நாங்கள் அந்த பாலக்கீரை போட்ட அன்றைக்கி தான் இந்த கீரை விதையும் போட்டோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பயங்கர மழை. அதில் வந்து பாதி கீரை அடிச்சுட்டு போயிடுச்சு. அதில் தப்பி வந்திருக்க கீரை தான் இது. ஆனால் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கீரை. இளங்கீரை இந்த டைமில் பறித்து கடந்தோம்னா சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையிற கீரை வந்து இந்த டைம் எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 2-3 வெரைட்டி போடலாம். இன்னும் அரைக்கீரை போடணும். அரைக்கீரையில் எப்படி வருதுன்னு தெரியலைங்களா, இந்த மாதிரி புதுசாக நம்ம ட்ரை பண்ணுறோம். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அரைக்கீரைலாம் போடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அடுத்த கட்டப்போ கண்டிப்பாக அரைக்கீரை பாலக்கீரையெல்லாம் போடுவோம். அதையும் காட்டுறோம் நாங்கள் வீடியோவில்.
அவ்வளோதாங்க. இன்றைக்கி அறுவடைக்கு வந்து நமக்கு எப்படியும் 2-3 கீரை இருக்குது. இப்போ கீரையை பறிச்சுட்டு நம்ம போய் காய்கறியில் பறிச்சுட்டு வரதுக்குள்ளே கீரை வாடிடும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து காய்கறியில் பறித்து முடிச்சக்கப்புறம் கீரையை வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து இப்போ கீரை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து எங்களோட காய்கறி தோட்டத்துக்கு போக போகிறோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம்னு சொல்லலாம் கீரையை விட. ஏன்னா கீரைன்னா இலை மட்டும்தான் பார்க்க முடியும், காய்கறினா அப்படி இல்லை, குண்டு குண்டாக ஏதாவது ஒன்று தொங்கும் பார்த்துடலாம். அந்த மாதிரி எங்களோட காய்கறி இடம் தான் இது. இதில் அப்படி தான் பார்த்தீங்கன்னா 4 டப்பா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அதில் வந்து நம்ம ஒரு டப்பாவாக போய்க்கலாங்க என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து மிளகா. தக்காளினா நார்மல் நம்ம கடையில் வாங்குற தக்காளி இல்லைங்க, டோஃபு தக்காளின்னு. அதாவது நம்ம நாட்டு ரகம் தான். தக்காளியில் பார்த்தீங்கன்னா வரி வரியா நாட்டு தக்காளி எப்படி இருக்கும் வரி வரியா, இதில் வந்து எக்ஸ்ட்ராவே வரி அதிகமாக இருக்கும். நாங்களே ரொம்ப வந்து தேடி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி அவர்கிட்ட இருந்து தான் விதை வாங்கினோம். அந்த டோஃபு தக்காளி ஃபஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கோம். எப்படி வரப்போகுது அப்படின்னு ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம் நாங்களே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், இந்த டைம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நாங்கள் நிறையா போட்டிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய தோட்டத்தில் வந்து வெங்காயம் அறுவடை சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு எங்களை தாட்டுச்சு. அதனாலேயே இந்த டைம் நாட்டு வெங்காயம் வாங்கி நிறையா ஊனி விட்டுட்டோம். எங்கே பார்த்தாலும் திரும்பினாலும் வெங்காயம் வந்து இருக்கும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ, கேப் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து நாங்கள் வெங்காயத்தை வச்சு விட்டோம். எப்படியும் வெங்காயம் அதிகமாக புழங்குவோம் அப்படிங்கிறதுனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகா தான். மிளகாவும் அதே மாதிரி தாங்க, நார்மல் மிளகா கிடையாது. இந்த மிளகா பார்த்திங்கன்னா 1 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இந்த மிளகா விதையுமே பார்த்திங்கன்னா நாங்கள் விதை திருவிழாவில் போய் வாங்கிட்டு வந்தோம். இங்கே யாருக்கிட்டையுமே இந்த மிளகா விதையும் கிடையாது. மேபி நீங்கள் வந்து வீடியோவில் யூடியூப்பில் யாரையாவது போட்டு பார்த்துருப்பீங்க. 1 அடி வரைக்கும் வருங்க. ஒரு மிளகா வந்து ஒரு குழம்புக்கே வராது, ஒரு அரை மிளகா தான் போடுவோம், அரை மிச்சம் வச்சுருவோம், அந்த மாதிரி வரும். இதுவுமே நாங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். எப்படி வரப்போகுது என்னன்னு தெரில, வரும்போது கண்டிப்பாக வீடியோவில் நாங்கள் காமிக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்குடா சரடு கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. செடி வந்து கொஞ்சம் பெருசாக காய் வைக்கும்போது சாஞ்சிரும் இல்லைங்களா. அப்படி சாயாமல் நம்ம கட்டி இந்த மாதிரி சரடு போட்டு கட்டி வச்சோம் அப்படின்னா வெயிட்டுக்கு நல்லா நிறையா காய் பிடிக்கும். அதுக்காக தான் நிறையா பேருக்கு தக்காளி செடி போட்டிருக்கவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நல்ல காய் பிடிப்பு வந்து அதிகமாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னடா இவ்வளோ ஒரு 10 செடி தான் வச்சுருக்காங்க, வீட்டுக்கு எப்படி ஆகும்னு நினைப்பீங்க. இது வந்து டோஃபு தக்காளின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. நார்மலான தக்காளி செடி வந்து நாங்கள் இன்னொரு பக்கம் வச்சுருக்கோம். அதில் எப்படியும் ஒரு 20 செடி இருக்கும் தக்காளி செடி. அதுவும் வந்து ஒரே டைமில் தான் நட்டேன், இன்னும் காய் வரல, ஆனால் காமிக்கிறோம். அது போக அந்த பக்கமும் நாங்கள் நார்மல் தக்காளி வச்சுருக்கோம். அதில் நிறைய காய் பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதை காட்டுற பார்க்கலாம். அப்புறம் வந்து அடுத்து பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான, நாங்கள் காமிச்சக்கப்புறம் அந்த செடி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. அது என்னென்னா ஆப்பிள் கத்திரி தான். கருப்பு கலரில் இத்தாசோடு நாங்கள் பொறிச்சு எல்லாம் சுட்டு சாப்பிட்டோமே அந்த கத்திரி தான். அது இந்த டைம் மறக்காமல் நம்ம விதைச்சிடணும் அப்படின்னு ஒரு லைன் பூராமே ஆப்பிள் கத்திரி தான் வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த லைன் பூராமே இருக்கும், சூப்பராக வந்துட்டுருக்கு. நார்மல் கத்திரிக்காயை விட இது வந்து கண்டிப்பாக சொல்லணுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு வேளை பெருசாகிடுச்சு அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா அதை நம்ம சுட்டு சாப்பிட்டுக்கலாம். நார்மல் கத்திரிக்காய் வந்து முத்திரும் பெருசாகிடுச்சு அப்படின்னா. ஆனால் இது வந்து பெருசானாலும் நம்ம உள்ளே வந்து முத்துன மாதிரி இருக்காது, அப்படியே கொதன்னு தான் இருக்கும். நம்ம சுட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களே எங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கத்திரி வெரைட்டி வந்து நாங்கள் விதை திருவிழாவில் வாங்கினோம். அது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் நல்லா நீளமாக பாம்பு கத்திரின்னு சொல்லுவாங்க. இதுவும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பச்சை கலரில் இப்படி நீளமாக இருக்கும், ஒல்லியாக நீளமாக வரும். அந்த கத்திரியும் வந்து வாங்கிட்டு வந்தோம். அது வந்து ஒரு 4 செடி தாங்க இருக்குது, 4-5 செடி தான் இருக்குது. அதுவும் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போட்டிருக்கோம். எப்படி வரும்னு தெரியல, வரும்போது கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரம் பூரா வந்து நாங்கள் கொடிக்கு போட்டுட்டோம். ஏன்னா இங்கே கொடி எழுப்பி அந்த பக்கம் பந்தல் போடுறதா நாங்கள் பிளான் இருக்குது, குச்சியெல்லாம் கட்டி. அதனால் இந்த ஓரம் பூராமே நமக்கு வந்து கொடி தான் வந்து கொடி ஐட்டம் தான் போட்டிருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பூ வச்சுருக்கிறது வந்து வெள்ளரி கொடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முலாம்பழமும் போட்டிருக்கோம். இந்த டைம் வந்து அன்சீசனில் தான் போட்டிருக்கோம், பார்ப்போம் எப்படி வருது என்னென்னு. அடுத்து பார்த்திங்கன்னா சதுர அவரைக்காய், இறகு அவரைக்காய், சதுர அவரைக்காய், இன்னுமே நிறையெல்லாம் சொல்கிறாங்க. அதுவும் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே போட்டிருக்கோம். எங்கள் மச்சாண்டார் வீட்டில் வந்து இருந்துச்சு, அவர்கிட்டேருந்து விதை வாங்கிட்டு வந்து தான் நாங்களும் வந்து போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடி வந்திருக்கு, இங்கே பாருங்கள். இது எப்படியும் இன்னொரு 2-3 வாரத்தில் வந்து காய் வச்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு பழம் அப்படின்னா தர்பூசணி தான். அதுவுமே நாங்கள் போட்டிருக்கோம் எங்கள் தோட்டத்தில், இப்போ தான் வந்துட்டுருக்கு.
இதுவும் நல்லா வரும் நம்புகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. வீட்டில் வெத்தலை கொடி வச்சா நல்லதும்பாங்க. நாங்கள் அதுக்காக வச்சோமான்னா இல்லை, அதுவே வந்து ஒரு இடத்துல இருந்துச்சு வெத்தலை கொடி வேணும் அப்படின்னு கொண்டு வந்து வச்சோம். சூப்பராக வந்துட்டுருக்கு வெத்தலை கொடி. இங்கே ஒரு குச்சி கட்டி விடணும். கொடி கீழே போயிட்டுருக்கு, நல்லா மேலே படுற மாதிரி அழகாக வரணுங்கிறதுக்காக குச்சி கட்டி விடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எங்களோட டிபார்ட்மெண்ட் இல்லைங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு தான் முழுக்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா செவந்தி பூ தான் வச்சுருக்கோம். 10 வெரைட்டி செவந்தி பூ, அதாவது ஒரு கலர்லேயும் 4 செடின்னு இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து செவந்தி பூ தான் இருக்குது. ஏன்னா குழந்தைங்க 2 பொட்ட பிள்ளைங்க இருக்காங்க, எப்படியும் நமக்கு பூ தேவைப்படும். அதனால் சரி வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வைப்போம் அப்படின்னு ஃபுல்லாகவே நாங்கள் செவந்தி பூவே நட்டு வச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொரக்காயும் பீக்கங்காயும் அறுவடைக்கு வந்து தயாராக இருக்குங்க. அதை வந்து அறுவடை பண்ணிடலாம் வாங்க. என்னடா அங்கங்கே வந்து மழைக்காயுதம் போட்டு கட்டி வச்சுருக்காங்களேன்னு பார்ப்பீங்க. ஏங்க இந்த பழகி தொல்லை தாங்கவே முடியலைங்க. பிஞ்சு வச்சா வந்து உள்ளே காய்க்குள்ளே போய் முட்டை வச்சுட்டு போயிடுது. எப்படியும் நமக்கு கரெக்டாக காய் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா காயை உடச்சி பார்த்தோம்னா உள்ளே பூரா புழு வந்திருக்கும். இந்த பழகி தொல்லை தான் தாங்க முடியல. அதனால் வந்து பிஞ்சுக்கெல்லாம் மழைக்காயுதை கட்டி விட்டுருக்கோம். அப்படி நாங்கள் பொத்தி பாதுகாத்ததில் ஒரு காய் வந்து நல்லா அறுவடைக்கு தயாராகிடுச்சு. அதை வந்து இருங்க அறுத்துடலாம். அறுத்து மேலே அப்படி காட்டுறதுங்க. தண்டு நல்லா பெருசாக இருக்குங்க, அறுக்க முடியல. அப்பா இங்கே பாருங்க, பொத்தி வளர்த்த புள்ள மேகலைன்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு நமக்கு அறுவடைக்கு. பாருங்க, அடாடாடாடா இது போக அங்கேயே இருக்குல்ல. இங்கே பாருங்கங்க, நாங்களே வந்து நினச்சி பார்க்கல இவ்வளோ பெருசு வந்து வரும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் குட்டையாக வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா வந்திருக்கு. ஏன்னா இந்த டைம் நாங்கள் நிறையா வந்து பாங்கு பார்த்துருக்கோம், நிறைய உரம் போட்டிருக்கோம், குப்பை போட்டிருக்கோம், சாணி குப்பை போட்டிருக்கோம். அதனால நல்லா நமக்கு அறுவடை கொடுத்துருக்கு பாருங்கள். ஒரு குழம்புக்கே ஆகும், இதை வச்சு செஞ்சுக்கலாம். இது போக அங்கேயும் வந்து இருக்குது, அதையும் கையோட அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம அறுவடை இது. அடுத்த அறுவடை பார்த்திங்க அப்படின்னா வந்து சொரக்காதாங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருந்த ரகம் பார்த்திங்க அப்படின்னா குண்டு சொரக்காய் இப்போ போட்டிருக்கு. ஆனால் போட்டு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், நீல சொரக்காய் நீளமாக வளருது, அதனால் நீல சொரக்காங்கிறேன். இந்த சொரக்காய் தான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் குண்டு சொரக்காயை விட. எப்படியும் எங்களுக்கு ஒரு அறுவடைக்கு வந்து ஆயிடுச்சு. அப்பப்போ வந்து பூ இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் முன்னே சொன்ன மாதிரி இலை பாருங்கள், இங்கே சத்து நிறையா இருக்குது. இலை ஒவ்வொன்றும் பாருங்கள் எத்தனை சோடு வந்திருக்கு அப்படின்னு. அதனால் காய் நல்லா இருக்குது, பார்க்க தான் பெருசாக இருக்கா. ஆனால் பிஞ்சு டெய்லி வந்து இதை கீரி பார்த்துக்கிட்டே இருப்பேன். பிஞ்சாக இருக்கா இல்லை முத்திருச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா. ஆசையாக நம்ம பறித்து செய்யலான்னு காத்துட்ருப்போம். இது வந்து இன்றைக்கி நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்த அறுவடை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேங்க ஒரு இதை சொல்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த செடி யாராவது பார்த்துருக்கீங்களா, என்னன்னு தெரியுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லைங்க, இந்த வெளிநாட்டிலலாம் இருக்கும் ஜுக்கினி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் அதுதானான்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஜுக்கினின்னு தான் பேர் போட்டிருந்துச்சு. நம்ம ஊர் வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும், அவங்க ஊர் பழம். மேலே நம்மளது மொழுக்கையாக இருக்கும், அவங்களது வந்து கொஞ்சம் சொரன்னு முள்ளு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதுவுமே நாங்கள் வந்து இந்த டைம் வாங்கி போட்டிருக்கோம். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணோம். இங்கே வந்து அந்த விதை இருக்கான்னு தெரில. 10 செடி போட்டதில் ஒன்று தான் வந்துருக்கு. ஆமாங்க, அவ்வளோ விதை போட்டோம். ஏதோ நமக்காக ஒன்றாவது வந்திருக்கேன்னு நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு இது வந்துட்டுருக்கு. இதுவுமே வந்தக்கப்புறம் நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். அடுத்த காய் வந்து அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க காட்டுங்க என்ன காயின்னு. பாவக்காய் தாங்க. ரொம்ப பாங்கு பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்த காய் நமக்கு காய்க்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் அப்படி தாங்க ஒரு 10 செடி பக்கம் போட்டோம். நீங்களே பார்த்தீங்களா, அங்கே ஒரு செடி வந்துட்டுருக்கு. இப்போ தான் இந்த செடி வந்து இப்போ காய்க்கு தயாராகிடுச்சு. இன்னொரு செடி இருக்குது, ஒரு 3 செடி தான் தப்புச்சு. காயை பறிக்கிறேன் பாருங்க. அப்பா முள் இங்கே பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு காய் இருக்குது, வாங்க அதையும் பறிச்சிடலாம். ஆஹா, இங்கே பாருங்க, இந்த மாதிரி காயெல்லாம் பறித்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ முள் வேணால் குத்தி வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. 2 பாவக்காய் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 2 இருக்குது, பிஞ்செல்லாம் இருக்குது. பிஞ்சை பறிச்சுக்கலாம். இல்லை பிஞ்சு இல்லை, அது கொஞ்சம் பெருசு. இது நம்ம உள்ள இருக்கு. அங்கே கொஞ்சம் பெருசு இருக்குது, அதை படிங்க. அங்கே ஒரு பாவக்காய் இருக்காமாங்க, அதை அவர் பறிக்கட்டும். நம்ம வந்து இந்த காயை போய் தட்டக்கூடையில் போட்டுட்டு இன்னொரு அறுவடை நமக்காக ரெடி ஆகிட்டுருக்குங்க, அதை போய் நம்ம பறிக்கலாம். இதுவுமே ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு அறுவடை கொடுத்துருக்கு.
என்னன்னு தெரியுதாங்க? கிட்டத்தால பாருங்கள், புடலங்காய் பாருங்க, 2 புடலங்காய். இப்போ புடலங்காய் தாங்க பறிக்க போகிறோம். சின்ன செடி தாங்க, ஆனால் காய் பார்த்திங்கன்னா நல்லா பெருங்காயாக கொடுத்துருக்கு. அதுவும் 2 காய் இருக்குது. அதை வந்து நம்ம பறிச்சுக்கலாம். இன்னொரு காய் இங்கே பாருங்கள், நமக்காக செடி வந்து கொடுத்துருக்கு பாருங்கங்க. 2 புடலங்காய். நான் சொன்னேன் இல்லைங்களா முண்டையே, சந்தை செலவு பண்ணுற அளவுக்கு நம்ம வீட்டில் காய் வந்துருச்சுன்னு. பாருங்கள், இப்போவே 4 விதமான காய் வந்துருச்சு. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சின்ன செடி தாங்க, நல்லா வந்திருக்கு. உரம் நாங்கள் வந்து வெளியே வந்து கடையில் வாங்கிட்டு வந்து எந்த மருந்தும் போடுறதில்ல. என்ன போடுறோம் அப்படின்னா சாணி குப்பை போடுறோம். எனக்கு தெரிஞ்ச சாணி குப்பைக்கு தான் நல்லா வந்து காய் வைக்கிதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 காய் கொடுத்துருக்கு. அடுத்த அறுவடை நம்ம போய் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூசணி காய் தாங்க. பொறிச்சிக்கிட்டே இருக்கோம், அதுவும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ரயில் பொட்டியாட்டம் வந்துக்கிட்டே இருக்குது மெம்மேல. அதில் வந்து காட்டுற பாருங்க, ஒரு காய் வச்சுருக்கீங்க, தூக்கி காட்டுங்க. இந்த ஒரு பிஞ்சு மட்டும் இல்லைங்க, நிறைய பிஞ்சு வைக்கிது. இது வந்து பூசணியிலே பார்த்தீங்கன்னா குட்டி பூசணி கணக்காக நம்ம வீட்டுக்கு புழங்குற அளவு தான் வரும். அந்த பெருசாக வரும் பார்த்திங்களா, அந்த பூசணி கிடையாது. அங்கே காய் பார்த்திங்களா, நமக்கு வந்து அறுவடைக்குமே ஒரு காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, அது வந்து நான் பொறிச்சிட்ருக்கேன். இன்னும் நிறையா பிஞ்சு வச்சுருக்குங்க. அதை வந்து இவர் காட்டுவார் பாருங்கள். நான் அதுக்குள்ளே இதை பொறிச்சிட்றேன். நிறைய பிஞ்சு இருக்குங்க, காட்டுங்க. காட்டுறேன். இங்கே இருந்துச்சு, இங்கே ஒன்று இருக்கு, அங்கே அப்புறம் ஜோடியாக ஒரு பக்கம் 2 இருக்கும் பாருங்க. இங்கே ஒன்று இருக்குது, நான் அங்கே உள்ள இருக்க மாட்டேங்குது. நீ பறிச்சிட்டியா? இங்கே பாருங்க, குட்டி குட்டி கணக்காக நம்ம வீட்டுக்கு புழங்குற மாதிரி. இதில் வந்து வணக்கியும் சாப்பிட்லாம், சாம்பாரில் போட்டால் சூப்பராக இருக்கும். மஞ்சள் பூசணி அங்கே ஜோடியாக 2 இருக்குமே. ஆமாம்மா, சோடியா இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே சோடியா எத்தனை பிஞ்சு இருக்குது பாருங்க. இது பிஞ்சு, அது வந்து கொஞ்சம் கணக்கான காய், கணக்காக தேரல போகுது. சோடியா இருக்குது. அது போக பூ நிறைய வச்சுருக்கு. எப்படியும் ஒரு நிறையா காய் பறிக்கலாம் இந்த செடி வந்து இதாகிற வரைக்கும். 5ஆவது காய். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்டைக்காய் தான், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து ஒரு ரவுண்ட் பொறிச்சிட்டோம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பொறிச்சோம். இப்போ வந்து பிஞ்சு தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அறுவடைக்கு, அதனால் இதை வந்து அப்படியே நம்ம விட்டுருவோம். ஆனால் காய் பாருங்க, சும்மா சடையாக பிடிச்சிருக்கு. எவ்வளோ காய் பாருங்கள், சுற்றியும் காட்டுங்க. இங்கே பாருங்க, இங்கேயே எத்தனை காய், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, தோடு எத்தனை காய் பாருங்களேன். இதுவும் அப்படி தான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ரேரான வெரைட்டி தான். என்னென்னு பார்த்திங்கன்னா தம்பட்டாவரை. ஏறுங்க, இது பேர் தம்பட்டாவரைன்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நிறைய இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பூவு பிஞ்சு இங்கே பாருங்க, பிஞ்சு ஒவ்வொன்றா வைக்கிது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே இருங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் வரட்டும், ஒரு 4-5 காய் ஒட்டுக்கா வரும்போது நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஒன்றே அறுவடை பண்ணி அப்புறம் அது வீணாக போயிடும். எதுலேயுமே போட மாட்டோம். சாம்பாரில் போடலாம், பார்க்கலாம். நாளைக்கு வந்து இல்லைன்னா பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் தான் நிறைய வந்து பிஞ்சு விட்ருக்கு. இவரும் கருவாட்டு குழம்பு வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அதனால் பிஞ்சு நிறையா வந்து நாங்கள் பொறிச்சு வச்சுருக்கோம். அது அப்புறம் காட்டுறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ரேரானதுங்க, வீட்டில் வளர்த்தி நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது கடைங்களில் சந்தைங்களில் தான் பார்த்துருக்கேன். அது என்னதுன்னா இது தாங்க பச்சி மிளகா பிஞ்சு. இது பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், பச்சி மிளகா தாங்க. இது வந்து நானே வீட்டில் வளர்த்தியே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கடைகளில் இருக்கும், இல்லை சந்தையில் இருக்கும் பார்த்துருக்கேன். ஒரு நாள் பழுத்த மிளகா வாங்கி விதை போட்டோம்ல, வரும்னே நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் வந்து அழகாக வந்து பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள், சூப்பராக எத்தனை பிஞ்சு இருக்குது பாருங்கள். இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா நார்மல் மிளகா மாதிரி தெரியும். நாங்களும் அப்படி தான் நினச்சோம், இவ்வளோதான் சைஸ் வரும் அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பச்சி மிளகா வந்து சைஸுக்கு வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். ஒரு 2 செடி தான் போட்டோம். அதில் வந்து எப்படியோ ஒரு 4 காயாவது வராதாங்களா, வந்துடும், பறிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் பொறிச்சாச்சு. பிஞ்சு காய் பொறிக்காதுன்னு சொன்னார். நான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கணும், போங்க நான் பொறிச்சிக்குவேன்னு பொறிச்சிட்டு வந்துட்டேன். கத்திரிக்காயும் அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா பிஞ்சு காய் சூப்பராக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகா தான். எங்கள் வீட்டில் எதுக்கும் பஞ்சமும் இல்லையோ, பச்சை மிளகாய்க்கு பஞ்சமே இருக்காது. இங்கே பாருங்கள்,
எத்தனை மிளகா பாருங்களேன், வருஷ கணக்காச்சுங்க நாங்கள் கடையில் வந்து பச்சை மிளகா வாங்கி செடியிலேயே தான் பறிச்சுக்கிறோம். இங்கே தோடு தோடாக வாங்கலாம், அது மாதிரி தோடு தோடாவே காய்ச்சிருக்கு. சின்ன சின்ன செடியிலே பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு காய். தேவையான அளவு தாங்க பொரிச்சிருக்கேன். மிச்சத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா செடியிலே பழுக்க விட்டு காய வச்சு வரமிளகாயை கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். அதனால் இப்போதைக்கு இது போதும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி தாங்க. அறுவடை இல்லை, ஏன்னா அறுவடை 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5-6 பழம் பக்கம் பொரிச்சிட்டோம். ஆனால் காய் பிடிப்பு பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு. இங்கெல்லாம் பாருங்கள் எத்தனை பிஞ்சு வச்சுட்டே இருக்குது. காய் பாருங்கள் மக்களே. இங்கேயும் நிறைய தக்காளி செடி போட்டிருக்கோம், அங்கே காய் நிறைய பிடிச்சிருக்கு, அதை போய் பார்க்கலாம் வாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா இன்னொரு செடியில் நிறைய காய்ப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இந்த செடி தாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை காய் பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தா அழகாக இருக்குது. இது பச்சையாக இருக்கனால நமக்கு இப்படி இருக்குது, பழுத்து தொங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இருக்கும். எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். எப்படியும் தக்காளிக்கு பஞ்சம் இல்லைங்க, நம்ம நிறையா வந்து பழுக்க பொரிச்சிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீக்காங்காய் இன்னொரு பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்ன பார்த்திங்களா, இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள் பிஞ்சு. இது ஒரு 2 நாள் ஆகட்டும், அப்புறம் பறிச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்குங்க, அதனால் இதை விட்டு வச்சுருவோம். இதை வந்து இன்னொரு 2 நாள் கழித்து பறிச்சுக்குவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடியோவில் நிறையா வந்து பார்த்துருப்பீங்க, வேறு ஒன்றும் இல்லை, குண்டு சொரக்காய் தான். இது என்னன்னு தெரியுதுங்களா, சொரப்போரடைன்னு சொல்லுவாங்களா. தான் ஏன் நாங்கள் இந்த டைம் வந்து மறுபடியும் குண்டு சொரக்காய் போடல அப்படின்னா, நிறையா வந்து சாப்பிட்டு எங்களுக்கு வேறு வெரைட்டி சாப்பிட்லாம் தான் அந்த நீல சொரக்காய் போட்டிருக்கோம். இப்போ இந்த காய்ப்பு வந்து முடிஞ்சிருச்சு, குண்டு சொரக்காய். ஆமாம், அங்கே பாருங்கள் விதைக்கி விட்ட காய் கூட இருக்குது பாருங்கள். ஸோ ஒரே மாதிரி சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த டைம் வந்து நீல சொரக்காய் போட்டுட்டோம். அங்கே இருக்க விதை. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை சொல்லுவாங்க, இதில் தான் வந்து வயல் வேலைக்கெல்லாம் பழைய சோறெல்லாம் கரைச்சி கொண்டு போவாங்களாம், அறுத்து இதை க்ளீன் பண்ணி பழைய சோறு கொண்டு போவாங்களாம். நீச்சல் கற்றுக் கொடுக்க பின்னாடி கட்டி நீச்சல் கற்றுக் கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ஒரு காயில் வந்து ஏகப்பட்ட விதைங்க வரும், அவ்வளோ வந்து இருக்குது விதை உள்ளே இருக்குது, கொட்டி காய வச்சு எடுத்து வைக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் தாங்க. இந்த அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா பச்சையிலே வந்து இந்த தட்டையாக வரும் பார்த்திங்களா, அந்த அவரைக்காய். இது ஒரு வெரைட்டிங்களா. இன்னொன்று பார்த்திங்கன்னா பச்சையிலே வந்து சுருளாக வர்றது இந்த அவரைக்காய் பார்த்துருப்பீங்க, நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இந்த அவரைக்காய். இதிலே வந்து சிவப்பு கலரில் வருங்க, அதுதான் பார்த்திங்கன்னா அந்த செடி சிவப்பு அவரைன்னு சொல்லுவாங்க. சிவப்பு கலரில் காயே வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும், பச்சை சிவப்பு கலந்த மாதிரி இருக்கும். இது வந்து சிவப்பு அவரைக்காய் வந்து இப்போ தான் பூ வச்சு கொஞ்சம் பிஞ்சு வச்சுருக்கு. கொஞ்சமாக பறித்து அதை என்னென்னு செய்ய முடியாது. இது அது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம இவ்வளோ காய் பறிச்சிட்டோம், அது இன்னும் 2 நாள் கழித்து பறிச்சிக்கலாம். முதல்ல இதை வந்து வச்சிடலாங்க, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியல. இன்னொரு அறுவடை கொண்டாங்க. அதையே பீக்கங்காய் இன்னொன்று இருக்குதுன்னு சொன்னார் பார்த்திங்களா, இதுதான் அது. பறிச்சிடலாங்களா. அப்பா பீக்கங்காய் வந்து ஒரு பீக்கங்காய் தான் இருக்குது, பருப்பு தான் போட்டு கடையணும்னு நினச்சேன். நல்ல வேலை இன்னொரு பீக்கங்காய் இருக்குது, பீக்கங்காய் மட்டுமே கடைஞ்சிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து ரொம்ப மெயினான ஒரு இதுக்கு வந்துட்டோம். பைப்பு செடி தான் இது. இது வந்து எங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் பைப்பு செடி சொல்லி அதுக்கு நாங்கள் பைப்பு செடினே வச்சுட்டோம். அதுவும் மெயினாக வந்து இந்த டைம் நாங்கள் வருமா வராதான்னு யோசிச்சுட்டே போட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒன்று. ஆனால் பாருங்கள் எப்படி அறுவடை கொடுத்துருக்கு அப்படின்னு, அவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குங்க பாருங்கள், கொத்து கொத்தா நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. மெயினாக பைப்பில் வந்து கொத்தமல்லி வரும் அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சே பார்க்கல, நல்லா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி புதினா போட்டிருக்கோம், அப்புறம் பார்த்துருப்பீங்க வந்து ப்ரெஷர் கீரை போட்டிருக்கோம், அப்புறம் தக்காளி போட்டிருக்கோம், அதெல்லாம் கூட போட்டிருக்கோம். கொத்தமல்லி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. சும்மா நாங்களாம் வந்து சரி போடுவோம், இந்த கிளைமேட்டுக்கு வந்து கொத்தமல்லி வரும்னு சொல்லுவாங்க. பரம் வந்திருக்கு, மணக்குதுங்க பயங்கரமாக. ஒரு இலையை பிச்சு உங்களால் வந்து மோந்து பார்க்க முடியாதுன்னு தெரியும், ஆனால் பயங்கரமாக மணக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் 2 பைப் ரெடி ஆகிட்டுருக்கு, வேறு ஏதாவது போடலாம் நாங்கள் அறுத்து வச்சுருக்கோம். இது பூராமே பார்த்திங்கன்னா அங்கேயும் கொத்தமல்லிலாம் போட்டிருந்தோம், அறுத்துட்டோம். அடிக்கடி ரசம், டெய்லியுமே ரசம் எங்கள் வீட்டில் வைப்போம், அதனால் வந்து அங்கெல்லாம் அறுத்துட்டோம். இங்கே வந்து ஏன் அறுக்கலைன்னா பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, அறுக்க மனசு வரல. ஆனால் இதுக்கு மேலே விட முடியாது, இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் 2 ரசத்துக்கோ இல்லை சட்னிக்கோ அறுத்துருவோம்.
இங்கேயுமே வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நான் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ வெங்காயத்தை ஊனு அப்படின்னு ஊனி, அதுவும் மெயின் இந்த பைப்பில் எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காக தான் ஊனியிருக்கோம். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டி இது பார்த்திங்கன்னா திராட்சை மிளகா. அது பேரே திராட்சை மிளகா, கிரேப் சில்லின்னு தான் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா திராட்சை பன்னீர் திராட்சை ஐட்டமே இட்லூண்டு தாங்க இருக்கும். அந்த மிளகாயே ரவுண்டாக இருக்கும், நீளமாலாம் இருக்காது, ரவுண்டாக வரமிளகாயிலே குண்டாக இருக்கும்போது அதை விட சின்னதாக இருக்குங்க. திராட்சை எத்த சோடு இருக்குமோ அத்த சோடு தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ரேருங்க. இந்த விதை உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னா, பொள்ளாச்சியில் ஒரு யூடியூபர் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்காங்க, அவங்க வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்ட உடனே எங்களுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்க கொடுத்த விதை தான் நாங்களும் போட்டிருக்கோம். எப்படி வரும் என்னன்னு தெரில, ஆனால் அவங்க வீடியோவில் பார்க்கும்போது திராட்சை மாதிரியே அழகாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த விதை தான், எப்படி வரும்னு பார்க்கலாம். ரேருன்னு சொல்லியிருக்காங்க, நம்மக்கிட்ட வருதான்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து திராட்சை எனக்கு அப்புறம் தாங்க ஞாபகம் வருது. இந்த டைம் வந்து பன்னீர் திராட்சை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். எப்படி வரும் என்னன்னு தெரில. இப்போ தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கிளைமேட்டு இப்போ கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரியே இருக்கனால நல்லா வந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு கிளவரம் பார்த்திங்கன்னா, இது வந்து முள்ளங்கி செடிங்க, சிவப்பு முள்ளங்கி. இந்த ஓரம் ஒரு 18 செடியும் அந்த ஓரம் ஒரு 18 செடியும்னு நெட்டு வாக்கில் நட்டியிருக்கோம். தண்டு பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து சிவப்பு முள்ளங்கி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே பைப்பில் வந்து கொத்தமல்லி போட்டது போக மிச்சம் இருந்தது. அது பைப்பில் போட்டோம் இல்லைங்களா, இது மண்ணில் கொஞ்சம் தூவி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காக போட்டோம். அதுவுமே ரொம்ப நல்லா வந்தது. இந்த இடத்துலையுமே நாங்கள் நிறைய டைம் பிடுங்கி சட்னி அரைச்சி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த பைப்பில் உள்ளதான் வீடியோக்காக பொறிக்காமலே வச்சுருந்தோம் இவ்வளோ நாள். ஆனால் இந்த சீசனுக்கு வந்து நல்லா வருதுங்க கொத்தமல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து வீட்டுக்கு புழங்குறதுக்காக போட்ட தக்காளி செடி. அங்கே வந்து டோஃபு சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து வீட்டுக்கு புழங்குறதுக்காக போட்டது. மொத்தம் 20 செடி பக்கம் போட்டிருக்கோம். லைன் பூராவுமே வந்து சரடு போட்டு கட்டிட்டோம். ஏன்னா நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு, பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நார்மல் நம்ம கடையில் வாங்குற கத்திரிக்காவும் நட்டிருக்கோம். அதுவும் ஒரு 20 செடி பக்கம் நட்டிருக்கோம். அப்புறம் வந்து வீட்டுக்கு முன்னாடி சைடு வந்து முருங்கை மரம் இருக்கு, அது காய்க்கும். இப்ப காட்டின முருங்கை வந்து சட்னிக்கும். முருங்கையில அடிக்கடி சட்னி அரைச்சு சாப்பிடுவோம். அதுக்காக வந்து சட்னிக்காக அப்பப்ப வெட்டி வெட்டி விட்டு அதையும் வளர்த்திட்டு இருக்கோம். அப்புறம் மெயினா வந்து சோளம் முன்ன தோட்டம் வச்சிருந்தப்ப அப்ப வந்து நாங்க மஞ்சள் சோளம் போட்டிருந்தோம். இப்ப வந்து இந்த கலர் கலரா சோளம் வரும் பாத்தீங்களா, கருப்பு கலரு சிவப்பு கலர் அந்த மாதிரிலாம், அந்த சோள விதை வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி போட்டு அது ஒரு நெட்டுக்கே வந்து நட்டு வச்சிருக்கோம். இந்த சோளம் எப்படி வரும்னு தெரியல, பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வந்து எங்கள் தோட்டத்தில் இருந்த காய்கறி கொடி வீடியோலாம் பார்த்தோம், கொடி காய்கறி வீடியோலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்க பூ என்னென்ன பூ வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க, ராமர் முல்லைன்னு சொல்லுவாங்க. நிறையா வந்து கவாத்து பண்ணி விட்ருக்கோம், நிறைய பூக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மொக்கு நிறைய வைக்கிது. டெய்லி ஒரு அரை முழமாவது பறித்து கட்டிகிட்ருக்கோம். அடிக்கடி கவாத்து பண்ணுறதுனால ரொம்ப பூ வைக்கிது. டெய்லியும் ஸ்கூலுக்கு வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது பூவு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக புல் தான். நாங்கள் ஆசையாக வாங்கிட்டு வந்து வச்ச புல் தான். இங்கே தான் வந்து சாயந்தரம் நேரம் கொஞ்சம் நேரம் காஃபி டீ இது வச்சு இங்கே உட்காந்து குடிச்சிட்டு நான் பேசிகிட்ருப்போம். அந்த புல் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கோம், அறுத்தறுத்து விட்றங்காட்டி நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பாருங்கள், இன்னும் வேறு என்னென்ன பூவெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை டே இங்கேயும் இருக்கே அப்படிங்கிற மாதிரி வெங்காயம் இருக்குது. வெங்காயம் அங்கங்கே வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ரொம்ப நாளாக இருந்தது. இந்த பூவுமே நாங்கள் விரும்பி எங்கேனாலும் வந்து போட்டுருவோம். எந்த இடம் இருக்குது அப்படின்னாலும் இந்த பூ போட்டு வச்சுருவோம். அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா இது என்ன பூன்னு பேர் தெரிலைங்க, தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஆனால் வந்து அவ்வளோ பூ வைக்கிது. டெய்லியுமே நான் சாமிக்கு வந்து வச்சிட்ருக்கேன். அவளுக்கு மல்லிப்பூவோடு கோர்த்து இதை வைக்கிறோம். அதுவும் போகவே பூத்துட்டே இருக்குங்க. என்ன பூன்னு வந்து சொல்லுங்கள், எங்களுக்கு பேர் தெரில. அழகாக இருக்குது பாருங்க கலரு. இது ஒரு செடியே பார்த்தீங்கன்னா 2 கலரில் இருக்க மாதிரி இருக்குது. இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலரில் இருக்க மாதிரி இருக்குது. சீரியல் பல்ப் போட்ட மாதிரி இருக்குது. ஆமாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒயிட் இது முந்தானத்தெல்லாம் அழகாக பூத்து இருந்தது. இப்போ மொக்கு நிறைய வச்சுருக்கு. பட்டன் ரோஸுங்க, இது ஒட்டுக்க நிறையா பூக்கும், கொத்தாக பூக்கும்பாங்க ஒயிட் கலரில், அந்த ரோஸு. அப்புறம் வந்து இது பேர் என்னங்க, இதுக்கு பேர் என்னவோ அதே என்னன்னு தெரிலங்க, இங்கிலீஷ் பேராக வரும், அதனால் எங்களுக்கு தெரியல. இந்த செடிங்க போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பட்டன் ரோஸு, அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் ரோஸ் கலர், இதே மாதிரி தான் ஒயிட்டு பூக்கும். அது எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். அது வந்து நேற்று பூ, இது இன்னைக்கு காலையில் பூத்தங்காட்டி அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
அப்புறம் இதுவும் வந்து இந்த ரோஸ் பூவோட சேர்ந்த ரகம் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஊட்டி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுலேயே ஆரஞ்சு கலரு வருமா என்னன்னு நாங்கள் நினச்சி வாங்கினோம். ஆனால் சூப்பராக பூத்துட்ருக்கு, நிறைய மொட்டு வைக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனுங்கிறனால பூக்குன்னு நினைக்கிறேன். ஊட்டி ரோஸு பூத்துட்ருக்கு. இதுவுமே அந்த ரோஸ் கலரில் அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, பேர் தெரியாத பூ அதே தான். நம்ம நாட்டு ரோஸுங்க, பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த ரகம். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரோஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் டபுள் கலராக இருக்கும், வெள்ளை ரோஸ் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். அந்த இது இன்னும் மொட்டு வைக்கலை, பூத்தக்கப்புறம் காட்டுறோம். ரொம்ப அழகாக இருக்கும் டபுள் கலராக இருக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்படியே நான் இதை கொஞ்சம் தலையில் வச்சுட்டு ஊருக்குள்ளே போனேன்னா விற்றுட்டு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்படியும் ஒரு வாரத்தை தாட்டலாம். இப்படி தான் எப்போவுமே எங்கள் தோட்டத்தில் வந்து நான் சொல்கிற மாதிரி தான், செடியெல்லாம் வச்சு விட்டு கொஞ்சம் காய்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வார செலவு தாட்டிடுவேன். ஏதோ ஒன்று கிடைக்கும், அதை வச்சு வாரத்தை ஓட்டிடலாம். காயே நிறைய இருக்குங்க. கீரை பறிக்கணும்னு வேறு சொல்லியிருந்தேன். இப்போவே 4 மணி பக்கம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கீரையை பறித்து நைட் ஆயிரம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு. அதனால் கீரையை நாளைக்கு பறிக்கலாம்னு விட்டாச்சு. இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு காய் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எங்கள் வீட்டு தோட்டத்தை வந்து காட்டணும், அதுவும் காய் பறிப்பு அப்போ காட்டணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனாலே நாங்கள் விட்டு வச்சுருந்தோம். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், பாய்.